அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிபடி. டே 10 ரமதான் ஷெரீஃப் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் ஃபஹருக்கு தேங்காய் ஃபோர் வித் உருளைக்கிழங்கு பாயா தான் செஞ்சேன். ரொம்ப சிம்பிளாக தேங்காய் ஃபோர் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தவால் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு துருவின தேங்காவை சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதும் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கணும். அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு பாயா ரெடி பண்ண சோம்பு, பிரியாணி கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் மல்லி, புதினா கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், மல்லித்தலை, 2 பச்சை மிளகா, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 விசில் விடணும். டேஸ்டியான உருளைக்கிழங்கு பாயா ரெடி. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள்.